பார்ட் 5ல கிரேட்டோஸ் அந்த எரிமலையில் இருக்கிற தீரா அப்படிங்கிற ஒரு டைட்டனை பார்த்து பேசுகிறான். எங்களை காப்பாற்ற யாராவது வருவாங்களா அப்படின்னு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அது சொல்லுது. எங்களைன்னு சொல்கிறத பார்த்தா இவனை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. அவங்களெல்லாம் அடுத்த கேமில் காட்டலாம். நீங்கள் வருவ அப்படின்னு காயா சொன்னாங்க அப்படின்னு தீரா சொல்கிறான். காயா அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பூமி கடவுள். தீரா அட்லஸ் மாதிரி இருக்கிற டைட்டன்களுக்கெல்லாம் அவங்க தான் அம்மா அப்படின்னு வரலாறு சொல்லுதுங்க. கிரேட்டோஸ் சொல்கிறான், நான் உனக்காகவோ உங்களுக்காகவோலாம் இங்கே வரல. தீரா அதுக்கு விதி தான் உன்னை இங்கே என்கிட்ட கூட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இப்போ என்னோட உதவி தேவை அப்படின்னு சொல்கிறான். நீ என்னை விடுவிச்சனா என்னோட சக்தியை உனக்கு தாரேன் அப்படின்னு தீரா சொல்லுவான். கிரேட்டோஸும் வேறு வழி இல்லாமல் தீராவை விடுவிச்சிருவோம் அப்படின்ட்டு தீரா விடுவிக்கிறான். அதுக்கப்புறமா கிரேட்டோஸ்க்கு தேராஸ்பேன் அப்படிங்கிற ஒரு சக்தி கிடைக்குது தீரா கிட்ட இருந்து. அந்த சக்தியை பயன்படுத்தி கிரேட்டோஸ் ஒரு இரும்பு மனுஷன் கூட சண்டை போடுறான். அவன் கூட சண்டை போட்டு அவன் கையில் வச்சிருக்க ஒரு கியரை தனியாக வெட்டி எடுத்துருதான். அந்த கியர் தான் அடுத்து அவன் போகிறதுக்கான பாதையை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறமா கிரேட்டோஸ் அந்த எரிமலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எரிமலையோட நடுப்பகுதிக்கு அவன் வந்துடுதான். அப்படி அவன் போய்கிட்டு இருக்கையில திடீர்னு அந்த ஸ்கைலாங்கிற மான்ஸ்டர் கிரேட்டோஸ் அட்டாக் பண்ணுது. கிரேட்டோஸ் இந்த தடவை அதை விட்றதா இல்லைங்க, அதை கொடூரமாக தாக்கிக்கிட்டு இருக்கான். அதை கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ஒரு வழியாக கிரேட்டோஸ் அந்த ஸ்கைலாங்கிற மான்ஸ்டரை கொன்றுதான். அதுக்கப்புறமா தீரா வெளியே வந்ததுனால அந்த எரிமலையே வெடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. கிரேட்டோஸும் அதுக்குள்ளே நல்லா மாட்டிக்கிறான். எப்படியாவது வெளியே வரணும்னு விடாமுயற்சியோடு வெளியே வர போராடுறான். ஒரு வழியாக கிரேட்டோஸ் அந்த எரிமலையிலேருந்து வெளியே வந்துடுதாங்க. அடுத்த பார்ட்டில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.